இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகையியல் மாற்றங்களை ஆய்வு செய்ய மத்திய அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது. இதன் மூலம் அனைத்து இடங்களிலும் தீய சதித்திட்டங்கள் இருப்பதாக கருதும் ஒரு மிகையான சந்தேக மனப்பான்மையால் மத்திய அரசு வழிநடத்தப்பட்டுள்ளது என்பது தெரிகிறது. இயற்கைக்கு மாறான மக்கள் தொகையியல் மாற்றம் என்பது எந்த ஒரு தேசத்தின் தற்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் மிக முக்கியமான சவால் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளிப்படுத்திய கருத்திற்கு இந்த நடவடிக்கை வடிவமும் உள்ளடக்கமும் கொடுத்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டின் சுதந்திர தின உரையில் சட்டவிரோத ஊடுருவல் என்பது இந்தியாவின் மக்கள் தொகையை மாற்றுவதற்கான ஒரு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட சதி என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை அறிவித்தார். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் பி நவ்லேக்கர் தலைமையிலான இந்த குழு மக்கள் தொகையியல் மாற்றங்களை மதிப்பிடவும் மதங்களுக்கும் சமூகங்களுக்கும் இடையே அசாதாரண மக்கள் தொகை மாற்றங்களின் வடிவங்களை ஆராயவும் கால வரம்பிற்குட்பட்ட ஒரு தீர்வை பரிந்துரைக்கவும் அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகையியல் மாற்றங்களை இறையாண்மையுடன் மட்டுமின்றி தேசிய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, சமூக அமைப்பில் ஏற்படும் ஆழமான மாற்றங்கள் மற்றும் பழங்குடி சமூகத்தின் பாதுகாப்பு ஆகியவற்றுடனும் திரு அமித்ஷா தொடர்புபடுத்தியுள்ளார். அரசின் கூற்றுப்படி மக்கள் தொகை மாற்றங்கள் பொது சேவை வழங்குவது, உள்ளூர் நிர்வாகம், வளங்களை பகிர்ந்து கொள்வது, சமூக ஒற்றுமை ஆகியவற்றை பாதித்துள்ளன. மேலும் ஊடுருவல்காரர்களை காவலில் வைப்பதற்கும் நாடு கடத்துவதற்கும் ஒரு அமைப்பை இந்த குழு உருவாக்கும் என்று நீதியரசர் நவ்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை இயக்கவியலை நிர்வகிப்பது என்பது நிர்வாகத்தின் மிக முக்கியமான அங்கம் என்பது உண்மைதான். ஜூன் 14ஆம் தேதியன்று சுவிட்சர்லாந்து ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி நாட்டின் மக்கள் தொகையை 10 மில்லியனாக கட்டுப்படுத்தும் ஒரு திட்டத்தை நிராகரித்தது. உலகம் முழுவதும் எல்லை தாண்டிய கட்டுப்பாடற்ற நடமாட்டம் மக்கள் இறையாண்மைக்கு சவாலாக கருதப்படுவதால் குடியேற்றம் என்பது ஒரு விவாதத்திற்குரிய விஷயமாக மாறியுள்ளது. இருப்பினும் மக்கள் தொகை மேலாண்மை என்பது முற்றிலும் சட்டவிரோத ஊடுருவல் பற்றியது மட்டுமல்ல. அது தொடர்பான மற்ற அனைத்து காரணிகளையும் புறக்கணித்துவிட்டு மக்கள் தொகையியல் போக்குகளை பாதுகாப்பு பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது நன்மையை விட அதிக தீமையையே விளைவிக்கும். வாக்காளர் பட்டியலில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளில் கிடைத்த அனுபவம் சுட்டிக்காட்டுவதைப் போல மக்களை பற்றிய உண்மைகள் ஆவணங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அவை செல்லுபடியாகும் என கருதப்படும். இந்த நடைமுறை எந்த ஒரு நாடும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு பெரும் எண்ணிக்கையிலான நாடற்ற மக்கள் கூட்டத்தை உருவாக்கினால் அது தீர்வுக்கு பதிலாக மக்கள் தொகையியல் ரீதியான ஒரு முட்டுக்கட்டையிலேயே போய் முடியும். முஸ்லிம்களை மதம் சார்ந்து அடையாளப்படுத்துவது குறித்த பயம் உண்மையானது. மேலும் இதன் மூலம் ஏற்படக்கூடிய மனிதர்கள் சார்ந்த இழப்புகளையும் மத்திய அரசு தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். இந்தியா பெரும் மக்கள் தொகையியல் சவால்களை எதிர்கொண்டுள்ளது. அதிகரித்து வரும் ஆயுட்காலமும் வீழ்ச்சியடைந்து வரும் பிறப்பு விகிதங்களும் இந்தியாவின் மக்கள் தொகை அமைப்பை மாற்றியமைத்து வருகின்றன. கல்வி மற்றும் சுகாதாரத்தின் தரம், வேலைவாய்ப்பின் மாறிவரும் போக்கு ஆகியவை இன்னமும் சவாலாகவே இருப்பதால் இந்தியா தனது மக்கள் தொகை சார்ந்த பலனை இழந்துவிடுமோ என்ற கவலைகளும் உள்ளன. மக்களின் புலம்பெயர்வு இந்தியாவின் பாதையை தொடர்ந்து வடிவமைத்து வருகிறது. இந்திய பிரிவினை ஒரே புவியியல் மற்றும் கலாச்சார தொடர்ச்சி கொண்ட நிலப்பரப்பிலிருந்து இறையாண்மை கொண்ட 3 தனித்தனி நாடுகளை உருவாக்கியது. இதன் தொடர்ச்சியாக மக்கள் தங்கள் விருப்பத்தின் பேரிலும் கட்டாயத்தின் பேரிலும் புலம்பெயரவும் செய்தார்கள். எனவே இந்தியாவின் மக்கள் தொகை நிர்வாகத்திற்கு நுண்ணுணர்வும் நீண்டகால பார்வையும் மட்டுமே வழிகாட்ட வேண்டும்.